2-3 பேர் இந்த வீடியோ எனக்கு அனுப்பி இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சமூகத்துக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி சொன்ன இந்த வீடியோவில் காணுகவன் வந்து ஒரு கொடூரமான விஜய் புல்லாத மனநோயால் பாதிக்கப்பட்டொத்தன். இவன் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி மனநோயால் பாதிக்கப்பட்டொத்தன். பாருங்க, இவன் வந்து அவ்வளோ பெரிய க்ரௌட் ஒன்று இல்லாத நார்மலான பஸ்ஸுகள் ஏறி ஆம்புல துணை இல்லாத பொம்பளையில் மட்டும் போகிற சீட்டுகள் கிட்ட ஆகிக்கொண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுகளை காட்டும். இந்த மாதிரி ஆக்கள் தான் பொல்லாத டேஞ்சரானவர்கள். இவனுகள் தான் அந்த சின்ன பிள்ளையில தூஷணை பண்ணி கொண்டு போடுக, அப்போ பொம்பளைகளோட உடுப்புகளை காய போட்டு அது களவாண்டி கொண்டு போகிற, ராவியல் கூட்டுகளுக்கு எட்டி பார்க்குற அந்த மாதிரி ஒரு கொடூரமான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இவனுகள் மாதிரி ஆக்களால் மிகவும் பாதுகாப்பாக நிற்கணும். இது போடுறதுக்கு காரணம் இந்த வீடியோவோட இந்த நவட்ட முகத்தோடைய போடுறதுக்கு காரணம் நீங்கள் போகிற பஸ்ஸுலேயும் சம்டைம் இந்த மாதிரி ஜாய் செல்லத்துக்கு வார்த்தை இல்லை, அந்த மாதிரி ஆக்கள் வந்து ஏறத்துக்கு சான்ஸ் இருக்குது. இவங்கள் மாதிரி ஆக்களால் கவனமாகும். இந்த வீடியோ நல்லா பாருங்க. சம்டைம் நீங்கள் போகிற பஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ஜாய் மனநோயாளிகள் மனநோயும் செல்லும் மேலே இவங்கள் வந்து அதுக்கு வசனம் ஒன்று இல்லை. இவங்கள் மாதிரி ஆக்கள் செல்லத்துக்கு ஏறுவானுகள் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஆக்களால் உங்களோட பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கோங்க. சின்ன ஆம்பளை பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கோங்க, சின்ன பொம்பளை பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இன்னும் ஒருத்தருக்கு தெரியப்படுத்துவோம். இந்த மாதிரி ஆக்களும் இந்த உலகத்தில் நிற்கன்னு சொல்லி நீ போதைப் பொருளுக்கு அடிமையாகி அந்த மாதிரி இதாகி மனநோய் மன இதில் பாதித்து தாத்த தங்கச்சி மாறு யார், உண்மை யார், பொம்பளை யார், சகோதரி யாருன்னு சொல்லி விளங்காமல் ஜாதி அந்த வசனம் வருதில் அந்த மாதிரி ஒரு இதில் வாழுக மனுஷர் தான் இவன்கள். இந்த மாதிரி ஆக்களை வீட்டுகளுக்கு தீர்ந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுதான் செல்லது இது. கொஞ்சம் வீடியோ நல்லா பார்த்து ஆக்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். இவன் நிறைய பஸ்ஸில் ஏறி இந்த மாதிரி விஷயங்கள் காட்டுகாம். ஆக்கள் இதாக்கோல் இறங்கி ஓடிட்டுக்காம். நீ இதை ஒருத்தர் வீடியோ பண்ணி நீ நல்ல மாதிரி வீடியோ பண்ண சமூகத்துக்கு அது தெரியப்படுத்துறதுக்கு ஓகே இந்த வீடியோ ஷேர் பண்ணு.